பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனா எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க? அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள். அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யாருக்கு 2 பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு 3 பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு 2 சகோதரிகளோ அல்லது யாருக்கு 3 சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள். எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு 2 ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதாங்க? அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல? சரி, அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்பிற்கு வருகிறாள். அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது? அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அஸ்ஸௌஜத்துஸ் ஸாலிஹா. உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்ப பொருட்கள் தான், அனுபவிப்பதற்குரியவையாக. உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்கொடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்ப பொருட்கள் தான். இந்த உலகத்தின் அருட்கொடைகளிலேயே, இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே, இந்த உலகத்தின் இன்ப பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று தான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன். இருக்கா? இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்களே, எங்கேயா எந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா? எந்த ஹதீஸ்? உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிஹான கணவன் தான். ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதாங்க?